வாசல்களும் திறக்கக்கூடிய ஒரு அமலை பார்க்க இருக்கின்றோம். புதிதாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அழுத்தினா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் அழுத்தினா நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நம்ம ஆர்வமுற்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து வித பாக்கியங்களையும் தருவானாக. மற்றும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து வித பாக்கியங்களையும் தருவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ். இப்போ நம்ம ஒது செய்கிறோம். ஒது செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் சொன்னால், பிஸ்மில்லா சொல்லி ஒது செய்யணும். ஏன்னு சொன்னால், எந்த அமலை செய்தாலும் நம்ம பிஸ்மில்லா சொல்லி தொடங்க வேண்டும். ஒதுவை முழுமையான முறையில் செய்ய வேணும். 2 கையை நல்லா கோரி கழுவணும். அதே மாதிரி வாய்க்கும் மூக்குக்கும் என்ன செய்யணும், வாயை 3 தடவை கொப்பளிக்கணும். மூக்கை சிந்தணும் 3 தடவைகள். முகத்தை கழுவணும். அதாவது இந்த நெற்றியிலிருந்து இந்த நெற்றின் கடைசி வரையிலையும், இந்த காது சோனை விட இந்த காது சோனை வரை, இது முகத்தினுடைய அளவு. இது ஃபுல்லாக அழகாக 3 தடவை கழுவணும். முழங்கை வரையிலையும் 2 கையும் கழுவணும். மசாஜ் செய்ய வேண்டும். மசாஜ் எப்படி செய்யணும் சொன்னால், இப்படி தண்ணி எடுத்துகிட்டு இந்த கையை வச்சுட்டு செய்ய இப்படியே கொண்டு போங்க மேலே. திரும்ப அப்படியே கொண்டு இந்த 2 விரலுக்கு இதை காது உள்ள விட்டுட்டு அதை சுத்தம் செஞ்சுட்டு, இந்த கட்டை விரலை கொண்டு பின்னாடி என்ன செய்யணும், நம்ம சுத்தம் செய்யணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் கரண்ட கால் வரை கழுக வேண்டும். இதுதான் ஒது செய்து முடித்து விட்டு ஒரு துவா சொல்லியிருக்காங்க. அஹமதுலையும் முஸ்லீம் இருக்கக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பதாக உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. யார் ஒருவர் முழுமையான முறையில் உதவி செய்துவிட்டு, அதாவது முழுமையான அழகான முறையில் செய்யணும். இப்போ நான் சொன்ன மாதிரி செய்துவிட்டு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. 2வது கலிமான்னு சொல்ல முடிய, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால், அவருக்காக வேண்டி 8 சொர்க்கமும் திறக்கப்படும். நீங்கள் எதில் வேணால் நுழைந்துக்கணும்னு சொல்லப்படுமா? அல்லாஹ் அக்பர். அதாவது ஒரு சின்ன அமல், ஆனால் அது எவ்வளோ பெரிய நன்மை தருது பாருங்கள். ஆனால் சின்ன அமல் கிடையாது, உண்மையிலே மிகப்பெரிய அமல். ஏன்னா அதாவது ஒது இல்லாமல் தொழுகை இல்லை. நீங்கள் தொழுக போகிறீங்க, பெரிய சூரத்தில் பக்கராக தொழுகை வச்சிங்களேன், ஒது இல்லாமல் தொழுதா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போது தொழுகைக்கு முக்கியம், திறவுகள் என்ன, ஒது. அது அப்படிப்பட்ட ஒரு ஒதுவை செய்து முடித்த பிறகு ரொம்ப எளிமையான ஒரு துவா, ரொம்ப பேருக்கு தெரியலை. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. 2வது கலிமா சொல்ல முடியாது. இதை ஒரு தடவை சொன்னோம்னா 8 வாசலும் திறக்கப்படுகிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம். அதே மாதிரி திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், அதில் உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அதில் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க. என்னன்னு சொன்னால், யார் ஒருவர் நிரப்பமான முறையில் ஒது செய்து முடித்த பிறகு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன். அவனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், முழுமையாக அஷ்ஹது நான் சாட்சி கூறுகிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவன் இல்லை, வஹ்தஹு லா ஷரீக லஹு அவன் தனித்தவன், அவனுக்கு தான் ஆட்சி அனைத்துமே அவனுக்கு மட்டும் உடையது, வஹ்தஹு லா ஷரீக லஹு அவனுக்கு இணை துணை யாருமே கிடையாது, வ அஷ்ஹது மேலும் நான் சாட்சி கூறுகிறேன், அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். அதோட 2வது துவா என்னென்னா, இது இன்னொரு ஹதீஸில் இருக்கக்கூடியது. அல்லாஹ் மஜ்அல்னி மினத் தவ்வாபீன, இறைவா என்னை பாவ மன்னிப்பு கேட்டு உன் பக்கம் திரும்பக்கூடியவர்களுடைய கூட்டத்தில் ஆக்குவாயாக, வ மினல் முத்தத்தஹிரீன் தூய்மையானவருடைய நல்லவருடைய கூட்டத்தில் என்னை ஆக்குவாயாக அப்படிங்கிற துவா சேர்க்குறாங்க. அப்போது உலமா குறிப்பிட்றாங்க, இந்த 2ஐயும் சேர்த்து சொல்கிறது.
இது மட்டும் சொன்னாலும் ஓகே தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அந்த முதல் ஹதீஸ் படி இதுக்கே சொர்க்கம் திறக்கப்படும். ரெண்டாவது ஹதீஸ்ல இது சொன்னதுனால இதையும் சேர்ந்து சொல்வது நல்லது. என்ன சொல்லணும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் தமிழில் போடுறேன், பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, சிறிய அமல் ஆனால் மிகப்பெரிய நன்மை. ரொம்ப வேறு இது என்ன செஞ்சிடும், மறந்துருக்கோம், தெரியாமல் இருக்கிறோம், விட்டுட்டுருக்கோம். இனிமேல் எந்த காலத்தில் என்ன செய்யாதீங்க, ஓது செய்யும்போது பிஸ்மில்லா சொல்லுங்கள். ஓது செஞ்சு முடிச்சோன்னு இந்த துவா ஓதாமல் இருக்காதீங்க, கட்டாயம் ஓதிடுங்க. ஏன்னா 8 வாசலும் திறக்கக்கூடிய எவ்வளோ பெரிய, அதாவது சின்ன அமலுக்கு மிகப்பெரியனா அல்லாஹ் பிடித்தமானது. ஏன்னா ஒது இல்லாமல் என்ன செய்ய முடியாது, குரானை ஓத முடியாது. ஒது இல்லாமல் நம்ம தொழுக முடியாது. ஒது இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, சரிங்களா? அமல் ஓகேங்களா? அப்படிப்பட்ட இந்த ஒதுவை சிறந்த அமல், அதாவது ஒதுவோடு செய்யக்கூடிய அமல் வந்து ரொம்ப சிறப்பு. ஒது இல்லாமல் செய்யும் அமலை விட ஒதுவோடு செய்யக்கூடிய அமல் ரொம்ப சிறப்பு. அப்படிப்பட்ட இந்த ஒதுவை நம்ம என்ன செய்யணும், அது செய்யும்போது நம்ம இதை ஓதிக்கொள்ள வேண்டும். கைத்துக்குறையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நன்மையை நாடுகின்றான். நம்ம சொர்க்கத்துக்கு அதனை மீறி ஒரு மனிதன் நரகத்து போகிறான்னு சொன்னால் அது வந்து அவனுடைய என்ன சொல்கிறது, அவனுடைய தகுதி இல்லாமை, அவனுக்கு தன்னைத்தானே நரகத்தில் நுழைத்துக் கொள்கின்றான். ஆகவே 1வது வழி நரகத்தை நோக்கிய ஒரு வழி, நரகத்தை நோக்கிய வழி. அந்த நரகத்தில் என்ன இருக்கும், வெறும் நெருப்பு தான். நெருப்பு, பயங்கரமான நெருப்பு, சரியா? அது நமக்குள்ள வழி அல்ல. நம்முடைய வழி சொர்க்கத்தை நோக்கிய வழி. அப்போ சொர்க்கத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கணும். அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து எப்படி அடைகிறது, அதுதான் முக்கியம். எல்லாரும் அல்லாஹ்வுடைய கிருபையில் சொர்க்கத்தை அடைஞ்சிருவான் இன்ஷா அல்லாஹ். அப்போ உயர்ந்த அந்த அடையணும்னு சொன்னால் எப்படிப்பட்ட சொர்க்கம், அதாவது அந்த சொர்க்கத்தை நுழைஞ்சிட்டான்னு சொன்னால் அவங்க தான் ராஜா. ஆணாக இருந்த ராஜா, பெண்ணாக இருந்த ராணி. என்ன ராஜாவுக்கும் ராணிக்கு என்ன கிடைக்கும், அத்தனையுமே கிடைக்கும் அந்த சொர்க்கம் முழுவதுமே. அதாவது சொர்க்கத்துடைய கடைசி நிலை என்னன்னு சொன்னால் உலகத்தை போல 10 மடங்கு. அப்போ எவ்வளோ பெரிய சொர்க்கம், உலகத்தை போல 10 மடங்கு, அதுதான் கடைசி நிலை. அதே மாதிரி நரகத்தில் கடைசி நிலைன்னு சொன்னால் நெருப்பட ஒரு செருப்பு மாட்டப்படும். அதன் காரணமாக அவனுடைய மூளை என்ன செய்யுமா, அதாவது கொதிக்குமா. அப்போ நினைப்பானா நமக்கு தான் அதிகமான வேதனை நினைப்பானா, அதான் அது குறைந்த நிலை. ஓகேங்களா? அப்போ நம்ம பெரிய நிலை அப்படியே உடம்புல எல்லாம் போட்டு என்ன எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். திரும்ப உயிர் கொடுக்க போட்டு திரும்ப இப்படியாக என்ன செய்யும், 1 வருஷமா 2 வருஷமா, 1 நாள் 2 நாளா, கோடானு கோடி வருடங்கள். சொர்க்கத்துக்கு போனாலும் கோடானு கோடி வருடங்கள், நரகத்துக்கு போனாலும் கோடானு கோடி வருடம். அப்போ புத்திசாலி யார் அப்படின்னு சொன்னால் தன்னை சொர்க்கத்துக்கு தயார் செய்யக்கூடியவன் தான் புத்திசாலி. நீங்கள் தான் புத்திசாலி. என்ன, நீங்களாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு காலம் செய்ய மாட்டீங்க, உங்களை நரகத்துக்கு தயார் செய்ய மாட்டீங்க. சரி, அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் 5 நேரத்தில் 5 நேரத்தை தொழுகணும். சுன்னத்தான் நஃபிலான வாஜிபான தொழில் விடாமல் தொழுகணும். தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா தொழுக முயற்சி பண்ணணும். ஜக்காத்து கொடுக்கணும். ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும். ரம்லானை நோம்பு நோக்கணும். வாய்ப்பு இருந்தால் வியாழக்கிழமை திங்கக்கிழமை நபிசாஸ் நோம்பு நோக்க முயற்சி பண்ணணும். அது மாத்திரம் இல்லாமல் ஹஜ்ஜி யார் கடமையான ஹஜ் செஞ்சிடணும். கணித்துக்குள்ளே அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பிட்ட செஞ்ச கடமை சரியாக செஞ்சுடுங்க. காலை மாதிரி தஸ்பீஹாத்தில் செய்யுங்க, விடாமல் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் தஸ்பீஹாத்தை வச்சுக்கொள்ளுங்க. நல்லா 3வது கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப் 100 தடவை. ஸலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஸலவாத் 100 தடவை ஓதிக்கிங்க. இது காலை மேலே ஓடிட்டுன்னு சொன்னால் அன்று மிகப்பெரிய சொர்க்கத்துடைய அன்று யாரெல்லாம் வந்து அமல் செஞ்சுருக்காங்களோ அவங்களோட அதிகமான அமல் செஞ்ச கூட்டத்தில் ஆகி விடுவீங்க. அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு. உங்களுடைய ரிஸ்குடைய வாசல் திறக்கப்படும். சரிங்களா? உங்கள் மேலே அல்லாஹ்வுடைய ரஹமத்து 2000 தடவை இறங்கும். இவ்வளோ பாக்கியங்கள் இருக்கிறது. அப்போ இதை செஞ்சுக்கோங்க. அப்புறம் குரானை ஒரு காலை மாலை 1/2 மணி நேரம் ஓதிக்கோங்க. குரான் ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் எப்படி குரான் ஓதுறது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபையில் 70 குரூப் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஓதி பயனடைஞ்சிருக்காங்க. உங்களாலே முடியும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் 98 40 92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டுருவாங்க. இன்றைக்கி இப்போ 70வது குரூப் போய்கிட்டு இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். கணிதக்குறள் அதே மாதிரி நன்மை செய்கிறது, தீமை இப்படி தவிர்த்துக் கொள்ளுங்கள். விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, போதை மருந்து சாப்பிட்றது, வட்டி வாங்குறது, சூதாடுறது, மற்றவங்களுடைய பொருளை ஆசைப்பட்டு அபகரிக்கிறது, மற்றவங்களை வந்து தொல்லை கொடுக்கறது, இதை செய்வினை செய்கிறது, கொலை தற்கொலை, இவை எல்லாமே பெரும்பாவங்கள். இதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். சரிங்களா?
இது மாதிரி நீங்கள் நன்மையை செய்து தீமையை தவிர்க்கிறீங்க. அதே அது மாத்திரம் இல்லாமல் நன்மை ஏவி தீமை தருங்க. அது எப்படி நன்மையை தீமை இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து நன்மையான விஷயம் சொல்லியிருக்கோம், தீமையான விஷயம் சொல்லியிருக்கோம். அப்போது இந்த வீடியோவை நீங்கள் 5 பேருக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? நன்மை ஏவி தீமை தடுத்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் சொன்னால் நான் சொன்னால் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் இப்போ நான் 5 பேர் எடுத்து வைக்கிறீங்க குறைஞ்சபட்சம். அப்போ என்ன ஆசை நபி சொன்னாங்க, யார் ஒருவர் நன்மை ஏவி தீமையை தடுத்துக்கிட்டு இருக்கிறாரோ அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். யார் ஒருவர் நன்மை ஏவி தீமை தடுக்கலையோ அல்ல ஒரு என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த அந்த நன்மை ஏவி தீமை தடுக்கலைன்னு சொன்னால் அல்ல என்ன செய்வான்? வேதனை இறக்குவான். அப்படி வேதனை இறக்கிட்டான்னு சொன்னால் அதுக்கப்புறம் துவா செய்வீங்க, துவா கபல் செய்ய மாட்டான். மிகப்பெரிய வேதனை வந்துட்டுச்சுன்னு சொன்னால் சமுதாயத்துக்கு நன்மை ஏவி தீமை தடுக்கணும்னா சமுதாயத்துக்கு வந்துடும், நமக்கு எல்லோரும் சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் துவா செய்வீங்க, நல்லா கபல் செய்ய மாட்டானா. அப்போது நம்ம என்ன செய்யணும்? நன்மை ஏவி தடுத்துக்கொண்டே இருக்கணும். பொழுது அவங்களுக்கு அது அழகான ஒரு தான் சொன்னாங்க. ஒரு கப்பலில் இருக்கும்பொழுது கீழ்த்தட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க? தண்ணி மேலே இருக்குது, அது எடுக்க போகிறதுக்கு கஷ்டப்பட்டு கீழே ஓட்ட போட்டாங்கன்னு என்ன ஆகும்? அது அந்த கப்பலே மூழ்கி போவோம். கீழே உள்ளவங்களும் மூழ்கி போவாங்க, மேலே உள்ளவங்க மூழ்கி போவாங்க. அப்போ என்ன செய்யணும்? கீழே உள்ளவங்களை ஓட்ட போடாமல் தடுக்கணும். அதே மாதிரி தான் நன்மை ஏவி தீமை தடுக்க வேண்டும். ஆகவே இந்த வேலை செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. நன்மை ஏவி தீமை தடுத்து கொடுங்க. அது மாத்திரம் இல்லாமல் கணித்துக்குள்ள இதனுடைய இன்னும் நெருக்கத்தை பெறணும் அப்படிங்கிறது சிறப்பான திக்ரில் இருக்குது. அதை நீங்கள் ரகசிய திக்ர் இருக்குது, அதை நீங்கள் கற்றுக்கணும்னு சொன்னால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினீங்கன்னு சொன்னால் அது நம்ம உங்களுக்கு குரூப்பில் சேர்த்து விடுவோம், உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். ஏன்னா இறைநேசர்கள் அவுலியாக்கள் செஞ்ச திக்ர் அந்த திக்ர். கணித்துக்குள்ளே அந்த திக்ர் யார் செய்கிறாங்களோ அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறை நெருக்கத்தை பெற்று ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் நபியுடைய தர்பாரில் அமரக்கூடிய பாக்கியமும், நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகமான முறையில் பயத்தாகக்கூடிய பாக்கியமும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் அல்லது நனவிலும் பார்க்கக்கூடிய திக்கிலையும் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். மிகப்பெரிய சிறந்த திக்கர். அதை விரும்புகிறவங்க என்னுடைய நம்பருக்கு 9976841855 99 768 41855 இந்த நம்பருக்கு பேசி அனுப்பினா உங்களுக்கு குரூப்பில் சேர்த்து வரேன். எல்லாம் வந்து அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் சலாசனங்களுக்கும் அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.